உங்கள் விஜய். தீபம் என்றால் ஒளி, விளக்கு. ஆவளி என்றால் வரிசை. வரிசையாக விளக்கேற்றி இருள் நீக்கி ஒளி தரும் பண்டிகையே தீபாவளி. தீபாவளி என்று சமஸ்கிருதத்திலும் தமிழில் தீப ஒளி திருநாள் என்றும் அழைக்கப்படுகிறது. 5 நாட்கள் கொண்டாடப்படுகின்ற இவ்விழா ஓர் இந்து மதத்தவரின் பண்டிகை என்றாலும் எந்த ஒரு பாகுபாடும் இன்றி எல்லோராலும் கொண்டாடப்படுகிறது. தீபாவளி அன்று பாரம்பரிய உடைகளை அணியவே பெரும்பாலான தென்னிந்திய மக்கள் விரும்புகின்றனர். அன்று அநேக பெண்கள் புடவையும், குறிப்பாக பட்டுப்புடவை, ஆண்கள் வேட்டியும் உடுப்பர். அன்று இனிப்புகள் நிறைய செய்து ஒருவருக்கொருவர் பரிமாறிக்கொள்வர். கிரகோரி நாட்காட்டியின்படி அக்டோபர் மாத 17ஆம் தேதியிலிருந்து நவம்பர் மாத 15ஆம் தேதி வரையிலான நாட்களில் தீபாவளி வருகிறது. சின்ன வயசுலேருந்தே நம்ம தீபாவளி கொண்டாடிட்டு வரோம். என்னதான் எத்தனை வருஷமாக தீபாவளி கொண்டாடணும், 2 விஷயத்துக்காக நம்ம ரொம்ப எதிர்பார்ப்போங்க. ஒன்று தலைப்படம் ரிலீஸ், இன்னொன்று தலை தீபாவளி. ஸோ தலைப்படம் ரிலீஸ் பற்றி அப்புறமா பேசுவோம். இப்போ தலை தீபாவளி. தலை தீபாவளின்னா எல்லார் வாழ்க்கையிலும் ஒரே ஒரு வாட்டி தான் வரும். ரொம்ப எதிர்பார்க்குற ஒரு தீபாவளியாக இருக்கும். ஏன்னா மாமியார் வீட்டில் கூப்பிட்டு பயங்கரமாக சாப்பாடெலாம் போடுவாங்க, புது ட்ரெஸ் எல்லாம் எடுத்து ரொம்ப சந்தோஷமாக, ரொம்ப கொண்டாட்டமாக இருக்கும். ஸோ அதே மாதிரி நம்ம சினிமா இண்டஸ்ட்ரியில் நம்ம செலிப்ரிட்டிஸ் இந்த வருஷம் யார் யாரெல்லாம் தலை தீபாவளி கொண்டாடுறாங்கன்னு பார்க்கலாம். யார் யாரெல்லாம் இந்த வருஷம் தலை தீபாவளி கொண்டாடுறாங்க அப்படின்னு பார்த்தா நம்ம லிஸ்ட்டில் முதல்ல இருக்கிறது டிரெக்டர் அட்லி. ஸோ அவரை பற்றி சொல்லணும்னா எல்லாருக்குமே தெரியும். ராஜா ராணி மூலமா எல்லார் மனசுல ஒரு பெரிய இடம் பிடிச்சாரு. ராஜா ராணி வெற்றிக்கு அப்புறம் அவர் வாழ்க்கையிலேயே நடந்த ரொம்ப சந்தோஷமான விஷயம் எதுன்னு கேட்டிங்கன்னா அவரோட கல்யாணம் தான். ஸோ இப்போ அட்லியும் பிரியாவும் இந்த வருஷம் தலை தீபாவளியை எப்படி கொண்டாடுறாங்கன்னு பார்க்கலாம். அட்லி இயக்குனர். குறைந்த வயதில் திரைப்படம் இயக்கிய தமிழ் இயக்குனர்களில் இவரும் ஒருவர். அட்லி இயக்குனர் சங்கரிடம் நண்பன், எந்திரன் ஆகிய 2 படங்களில் உதவி இயக்குனராக பணிபுரிந்துவிட்டு ராஜா ராணி திரைப்படம் மூலம் இயக்குனராக அறிமுகமானார். ஒரு மழை துளி என்னை நனைக்கதே பெண்ணே, சிறகுகள் யார் கொடுத்தது, நெஞ்சம் பறக்கதே முன்னே, உன் விழிகளிலே நான் வாழ்கிறேன் பெண்ணே, உன் கனவுகளா நான் மாறினேன் பெண்ணே. கடந்த ஆண்டு இவருக்கும் நான் மகான் அல்ல, சிங்கம் போன்ற படங்களில் நடித்த நடிகை கிருஷ்ணபிரியா அவர்களுக்கும் 2 வீட்டார் சம்மதத்துடன் கடந்த ஆண்டு திருமணம் செய்து கொண்டார்கள். அட்லி அண்ட் பிரியா கல்யாணத்துக்கு அப்புறம் ரொம்ப பேசப்பட்ட ஒரு கல்யாணம் அப்படின்னா சாந்தனு கீகி. இவங்க 2 பேருமே இண்டஸ்ட்ரியில் ரொம்ப க்யூட்டான ஒரு கப்பிள் அப்படின்னு யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க. ஸோ இந்த வாட்டி தலை தீபாவளியை எவ்வளோ பிரம்மாண்டமாக கொண்டாடுறாங்க, எவ்வளோ சர்ப்ரைசிங்காக கொண்டாடுறாங்கன்னு பார்க்கலாம். சாந்தனு பாக்யராஜ் 1998ஆம் ஆண்டு வேட்டிய மடிச்சுக்கட்டு என்ற திரைப்படத்தில் குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமானார். இவர் இயக்குனர் மற்றும் நடிகர் பாக்யராஜ் அவர்களின் மகன். இவர் 2008ஆம் ஆண்டு சக்கரக்கட்டி என்ற திரைப்படத்தில் கதாநாயகனாக அறிமுகமானார். அதைத் தொடர்ந்து 1000 விளக்கு, கண்டேன், அம்மாவின் கைபேசி உள்ளிட்ட திரைப்படங்களில் நடித்துள்ளார். கடந்த மாதம் இவருக்கும் சின்னத்திரை தொகுப்பாளினி கீர்த்திக்கும் காதல் திருமணம் நடைபெற்றது. அதற்கு ஒட்டுமொத்த திரை உலகமும் கலந்து கொண்டு வாழ்த்தியது.
சரண்யா மோகன். இவர் தமிழ் மற்றும் மலையாள படங்களில் நடித்துள்ளார். பல படங்களில் குழந்தை நட்சத்திரமாக நடித்துள்ளார் மற்றும் குறிப்பாக யாரடி நீ மோகினி, வெண்ணிலா கபடி குழு ஆகிய திரைப்படங்களின் மூலம் பிரபலமானார். பறந்திட இன்று சிறகுகள் அடடா முளைக்கிறதே, கடகடவென கடந்திட இன்று வானவில் வழியாய் விரிகிறதே. கடந்த மாதம் இவருக்கும் டாக்டர் அரவிந்த் கிருஷ்ணன் என்பவருக்கும் திருமணம் நடைபெற்றது. விஜய் தீபாவளியில ஒரு பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். இனிமே இங்க நான் தான் யார் இடத்துல வந்து யார் சீனை போடுறது செஞ்சிருவேன். கலப்படமான நல்லவனா இருக்கிறத விட சுத்தமான கெட்டவனா இருந்தது. வரேன்னா என்ன என்னை பார்த்து மட்டும் அண்ணங்கிறேன், ஏன் மாறி பார்த்து சொல்ல வேண்டியதானே? அவர் அண்ணான்னு கூப்பிட எனக்கு நேச்சுரலா வருமா? அவனுக்கு வலிக்கிற இடத்துல அடிக்கணும். ஒருத்தன் தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு கொசு வந்து கடிச்சதுன்னு வச்சுக்க, அந்த கொசு பெரிய ஆளாயிடாது. ஒரு நாள் முழிச்சுன்னு இருக்கிற சொல்ல கடிக்கும் போது பட்டு நடிச்சா பொட்டுன்னு போயிடும். ஒரு நாள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இந்த வருஷம் நிறைய செலிபிரிட்டிஸ் தல தீபாவளி கொண்டாடுறாங்க. யார் யாருன்றது பார்க்கலாம். அருள்நிதி இயக்குனர் பாண்டிராஜின் வம்சம் திரைப்படம் மூலம் கதாநாயகனாக அறிமுகமானார். மௌனகுரு, உதயன், தகராறு, ஒரு கன்னியும் 3 களவாணிகளும், டிமாண்டி காலனி போன்ற படங்களில் நடித்துள்ளார். சிரிக்கிறதா? சிரிச்சிருவோம். வணக்கம்க்கா. என்னடா? ஒன்றும் இல்லைக்கா. அக்காவா? ஆம்பளை போலீஸ்லாம் மாமானா, பொம்பளை போலீஸ்லாம் அக்கா தானே? இவர் தமிழக முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் பேரன் என்பதால் திரையுலகம் மட்டுமல்லாமல் அரசியல் பிரமுகர்கள் மற்றும் தொழிலதிபர்கள் கலந்து கொண்டு வாழ்த்தினார்கள். விதா இவர் பல படங்களில் பல வேடங்களில் நடித்திருந்தாலும் மைனா படத்தின் மூலம் திரையுலகிற்கு அறிமுகமாகி அதில் வெற்றியும் பெற்றார். அதற்கு பிறகு ஜன்னலோரம், வீரம், காடு, முதலிடம் என பல்வேறு படங்களில் நடித்துள்ளார்.
கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு இவருக்கும் காயத்ரி என்பவருக்கும் திருமணம் நடைபெற்றது. தீபாவளினா எனக்கு என் சின்ன வயசு ஞாபகம் தான். இந்த ட்ரிப்பு எனக்கு தலை தீபாவளிங்கிறதுனால இப்போயே நாங்கள் வெடிக்கலாம் ஆர்டர் கொடுத்துட்டோம். ஆக்சுவலாக எங்கள் குடும்பமே பார்த்திங்கன்னா கூட்டு குடும்பம். அண்ணா தம்பி எல்லாருமே ஜாயிண்ட் ஒன்றா ஃபேமிலியாக இருக்கும். அதுக்கு முன்னாடி எங்கள் அப்பா, அவங்க சித்தப்பா, பெரியப்பா, அவங்க ஃபேமிலிஸ் எல்லாமே நாங்கள் ஒரே ஜாயிண்ட் ஃபேமிலியாக இருந்தோம். அதனால் எங்கள் வீடு தீபாவளினாலும் ஒரு 40-50 பேர் ரொம்ப ஜாலியாக இருக்கும். இப்போ எனக்கு பழனிக்கு போனோன்னா இவங்க வீட்டில் அது சேம். என்னென்னா இவங்க வீட்டில் தங்கச்சி, தம்பி, அம்மா, அப்பாவோ, இவங்க மாமா, அவங்க அந்த ஃபேமிலி பக்கத்துலேயே இருக்காங்க. அவங்க தனித்தனியாக இருக்காங்க. எல்லாருமே இப்போ நான் ஆல்ரெடி போயிட்டு வந்துட்டு பிளான்டு நம்ம எல்லோரும் ஜாலியாக கொண்டாடலான்னு எல்லாருமே அவங்களும் வந்து எங்களுக்கு தலை தீபம். ஏன்னா இவங்களோட வம்சத்தில் இப்போ இவங்களுக்கு தான் இப்போ ஃபஸ்ட்டு கல்யாணம் ஆகிருக்கிறதுனால இவங்களுடைய சொந்தக்கார எல்லாருமே பிளான் பண்ணியிருக்கோம். நாங்கள் எல்லாரும் சேர்ந்து பயங்கர ஜாலியாக என்ஜாய் பண்ண போகிறோங்க தெரியுது. விஜய் டிவி நேயர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். விஜய் தீபாவளியில் ஒரு பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். இனிமே இங்க நான் தான் யார் இடத்துல வந்து யார் சீனை போடுறது செஞ்சிருவேன். கலப்படமான நல்லவனா இருக்கிறத விட சுத்தமான கெட்டவனா இருந்தது. வரேண்ணா. என்ன என்னை பார்த்து மட்டும் அண்ணங்கிற? ஏன் மாறி பார்த்து சொல்ல வேண்டியதானே? அவர் அண்ணான்னு கூப்பிட எனக்கு நேச்சுரலா வருமா? அவனுக்கு வலிக்கிற இடத்துல அடிக்கணும். ஒருத்தன் தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு கொசு வந்து கடிச்சதுன்னு வச்சுக்க, அந்த கொசு பெரிய ஆளாயிடாது. ஒரு நாள் முழிச்சுன்னு இருக்கிற சொல்ல கடிக்கும் போது பட்டு நடிச்சா பொட்டுன்னு போயிடும். ஒரு நாள் வெல்கம் பேக் டு விஜய் தீபாவளி. பத்மபிரியா கடந்த சில மாதங்களுக்கு முன்பு இவருக்கும் ஜாஸ்மின் என்பவருக்கும் திருமணம் நடைபெற்றது. ஸ்ரேயா கோஷல் இவர் ஒரு பாடகி என்றாலும் இவரை தெரியாதவரே இருக்க முடியாது. காரணம், இந்தியாவில் பல மொழி திரைப்படங்களில் பின்னணி பாடகியாக மட்டுமல்லாமல் முன்னணி பாடகி என்றும் கூட சொல்லலாம்.
சில்லகளை அடிமடியில் சேமிப்பேன் ஜில் 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 மனசெல்லாம் ஜில் நன்னாரே 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 விண்மேகம் விண்மேகம் முட்ட பொன்னின்னல் விட்டு விட்டு பூவானம் பொத்து கொண்டதோ. இவர் தமிழில் பாடிய பாடல்களை விட இவரது விருதுப்பட்டியல் பெரியது. கடந்த ஆண்டு இவருக்கும் சில்லாதித்யா என்பவருக்கும் திருமணம் நடைபெற்றது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நடிகை விஜயலட்சுமி காதல் கோட்டை திரைப்படத்தின் மூலம் தேசிய விருது பெற்ற இயக்குனர் அகத்தியன் அவர்களின் இரண்டாவது மகள். 2007ஆம் ஆண்டு சென்னை 28 திரைப்படத்தின் மூலம் நடிகையாக அறிமுகமானார். பிள்ளை உனக்கு நான் தலையாட்டும் பொம்மை என்னை தாயை போல தாங்க வேண்டும் மடியினிலே. கடந்த சில மாதங்களுக்கு முன்பு இவருக்கும் ஃபெரோஸ் முகமது என்பவருக்கும் காதல் திருமணம் நடைபெற்றது. இந்த வருஷம் நிறைய எதிர்பார்ப்புகளோட நிறைய சந்தோஷத்தோட தல தீபாவளி கொண்டாடிட்டு இருக்கிற எல்லாருக்குமே விஜய் டிவி சார்பாக தல தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சூப்பர் பக்காவான ஒரு ஷோவில் நாளைக்கு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் மகேஸ்வரி சைனிங் ஆஃப். It's
ஊரு உலகம் தெரியாது, நியாயம் தர்மம் கிடையாது, பாத மாற பிடிக்காது, பாசம் நேசம் புரியாது, வேணாம்பா ஹே பூச்சாண்டி ஹே நம்மாலு இத தனி பாட்டி, பார்க்காத ஹே விளையாடி ஹே கேடிக்கெல்லாம் இவன் கேடி. மாறி கொஞ்சம் நல்ல மாதிரி ரொம்ப வர மாதிரி மாறி தங்க மாதிரி ஒச்சா சிங்க மாதிரி